கடவுளே, அன்பை பார்க்க ஆசையா இருக்கு. இறைவா நீ அன்பு இதயம் வாழும் உணர்வு. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. மணமாயாகி மலர்ந்து மடியும் மழையாய் உருகி மண்ணில் முடியும் நதியாய் ஓடி நிலங்கள் நனைக்கும் நன்மை செய்து உயிர்கள் வளர்க்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. கடமை உணர்வில் உழைக்கும் நல்லோர் உரிமை உணர்ந்து உழைப்போர் மதிக்கும் சமயங்கள் கடந்து இணையும் மனங்கள் சாதிகள் உடைத்து சமநிலை படைக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே.
விபத்தில் உழன்ற உயிரை காக்கும் ஊனம் போக்கி முழுமையாக்கும் உயிரை உவந்து நம்மை இன்று மண்ணை காக்க போரில் இழக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 6 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். ஏனெனில் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, மூச்சை வாங்கி மூச்சை விடுறதுதான் வாழ்வின் அச்சாரம். ஒன்றுமில்லாமல் பிறந்து ஒன்றுக்கும் ஆகாதவற்றுக்குள் செல்லக்கூடிய இந்த வாழ்க்கையில எவ்வளவு ஷோ காட்டுறோம் இல்லையா? அதுல இடையில வரக்கூடிய நாம் செய்கின்ற அறச்செயல்கள், செய்கின்ற இறைவேண்டல்கள், கடைபிடிக்கின்ற நோன்பித்தன்மைகள் எவ்வளவு வெளிவேஷத்தன்மையிலே இந்த நாளிலே போய்கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக இந்த இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மளே பலரும் இப்படி இல்லை. இடக்கை தெரியாமல் இருக்கிறது, வலக்கை தெரியாமல் இருக்கிறது, அல்லது முகம் கழுவாமல் இருக்கிறது, தலையில் எண்ணெய் தேயாமல் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு முக்கியமில்லை. நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். இருக்குதா பிறருக்கு உதவி செய்துட்டு போயிட்டே இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இன்றைக்கு நிறைய இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த அறச்செயல்களை செய்கிற சமயத்திலே சில இடங்களிலே சில பங்குகளிலே வெளிப்படைத்தன்மை இல்லாமல் கள்ளத்தனம் இருப்பதனால்தான் ஒரு சில பேர் அதற்கான ரசீதுகளை வாங்குவதற்காக இன்னைக்கு காத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் அது கூட வாங்க மாட்டார்கள். என்றைக்கு பொதுநல காரியத்திலே அசிங்கங்களும் அக்கிரமங்களும் வெளிப்படைத்தன்மை இல்லாமலும்
அல்லது கள்ளத்தனங்களும் இருக்கிறதோ அப்பொழுது மக்கள் கொடுக்கிறவர்கள் அது கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ரசீதை பெற்றுக் கொள்கிறார்கள். இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில பேர் விளம்பரத்துக்காகவே பிறருக்கு உதவி செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இதுல நிறைய பேர் படித்தவங்களை விட படிக்காதவர்கள் இந்த விளம்பரத்தை எதிர்பார்ப்பது இல்லை. அளவுக்கு அதிகமான பணம் உள்ளவர்கள், செல்வம் படைத்தவர்கள், உண்மையாகவே உழைக்காமல் வந்த பணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கின்றவர்கள் விளம்பரத்தை அதிகமாக நாடுவது உண்டு. அது சமூகத்திலும் சரி, சமயத்திலும் சரி, அரசியலிலும் சரி. நாம் இன்றைக்கு காண்கிறோம். கடவுளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை பற்றி தீர்ப்பிடுவதற்கு நான் தயாரில்லை. ஆனால் இடக்கை செய்வது வலக்கைக்கு தெரியாது இருக்கிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இறைவேண்டர்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். 40 ஜோடி காலணி வைத்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இறக்கின்ற போது மாற்று துணி கூட அணிய நபர்கள் இல்லாமல் இறந்து போனார்கள். 150 லாரிகளை தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கின்ற போது வாங்கிய மாமனிதர் அதிகாரம் அளிய வாகனங்கள் கைவிடப்பட்டு சிறைவாசனை அனுபவித்து வருகின்ற மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தன் அதிகாரத்தை காப்பாற்ற 6 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தவனும் இறக்கின்ற போது ஒன்றுமில்லாமல் செல்கிறார். இந்த சாம்ராஜ்யத்தையே தன் கைக்குள் கொணர முனைந்த மனிதனும் சவப்பட்டியில் செல்லும் போது ஒன்றுமில்லாமல் தான் செல்கிறார். நமது நெற்றியில் பூசப்படுகிற சாம்பல் ஒன்றுமில்லாமையின் அடையாளம் என்பதை தவக்காலத்திலே நாம் சிந்திப்பது உண்டு. ஒரு காற்றில் பறந்து விடுகிறது. அதுபோல தான் மனித வாழ்வு. இதனை எண்ணி நமது வாழ்வை அலசி பார்க்கத்தான் வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீடர்கள் என்ற முறையிலே சரியான நன்மைகளை நல்லதுகளை செய்ய நாம் முயல்கிறோமா? அந்த சரியானவைகளை நன்மைகளை நல்லதுகளை செய்கின்ற பொழுது விளம்பரத்திற்காக நாம் செய்கிறோமா என்பதெல்லாம் நமக்குள்ளே நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இயேசுவின் சீடர்கள் சரியானதை அல்லது நல்லதை செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவர் தம்முடைய சீடர்களின் செயல்களை விடவும் அந்த செயல்களை செய்வதற்கான பின்னணியிலே உள்ள எண்ணங்களை பற்றி கவலைப்படுகிறார். அவர்களின் செயல்களும் முடிவுகளும் கடவுள் மீது உள்ள அன்பு, மக்கள் மீதான அன்பு ஆகியவற்றிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றும் உண்மையிலேயே அன்புதான் முக்கியம் என்பதையும் வலியுறுத்துகிறார். நாம் எதனை முன்னிறுத்தி நமது உதவிகளை அறச்செயல்களை செய்கிறோம்? சில சமயங்களிலே மற்றவர் என்னை பற்றி நன்றாக நினைப்பதற்காகவே நான் ஏதாவது செய்வது உண்டா? சமூக ஊடகங்களின் வளர்ச்சியால் உலகம் முழுவதும் பார்க்கும் வகையில் அவர்களின் புகைப்படங்களை இட மக்கள் விரும்புகிறார்கள். இந்த புகைப்படங்களில் அவர்கள் செய்கின்ற தொண்டு நடவடிக்கைகளும் அடங்கும். மேலும் யார் அதிக விருப்பங்கள் அல்லது லைக்ஸ் சொல்றோம்ல அல்லது எதிர்வினைகளை டிஸ்லைக் பெறுகிறார்கள் என்பதிலே மனிதர்கள் ஒருவருக்கு போட்டியிடுவதையும் இந்த காலத்திலே நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அது சமூகவாதிகளும் உண்டு, சமயவாதிகளும் உண்டு, அரசியல்வாதிகளும் பொதுநலவாதிகளும் உள்ளடங்குகிறார்கள். பிரபலங்கள் என்று சொல்லுகின்றவர்களே 5 ரூபாய் உதவி செய்யறதுக்கு 50,000 விளம்பரம் செய்கிற இந்த நாத்தம் பிடிச்ச உலகம். புகழை தேடுகிறார்கள். உதவி செய்கின்றவர்களுக்கு அது சேருமா என்று தெரியவில்லை. இந்த நற்செய்தியிலே உதவி செய்கின்றவர்கள், இறைவனிடம் செவிக்கின்றவர்கள் அல்லது நோன்பு இருக்கின்றவர்கள் வெகுமதி பெற மாட்டார்கள் என்று இயேசு 3 முறை எச்சரிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறுகின்ற பாராட்டு அவர்களுக்கு ஏற்கனவே போதுமான வெகுமதியாக உள்ளது. மாறாக அதை மறைவாக செய்யும்படி அவர் நம்மை தூண்டுகிறார். முடிந்த வரைக்கும் நம்மிடம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு நாம் செய்கின்ற பொழுது கொஞ்சம் மறைமுகமாகவே விளம்பரம் இல்லாமல் செய்தால் அதனால் நமக்கும் பிறருக்கும் பயன் உண்டு. முயற்சி செய்து பார்ப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பிறருக்கு உதவுகின்ற வேளைகளே நாங்கள் விளம்பரங்களை நாடாமல் தன்னலம் தேடாது செயல்பட அருள்தாரும். ஆமென். குணமாக்கும் என்னையே குணமாக்குமே, குணமாக்கும் என்னையே குணமாக்குமே.
பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் அன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே. கனிவால் காத்திரு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா.
அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா. கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திரு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திரு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.